சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து விடுங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் மூடி போட்டு வச்சு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்லாம் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிருச்சு. இது கூடயே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பொறுத்த அளவுக்கு தக்காளி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி அப்படியே மேலேயே தட்டிகிட்டு இருந்தால் அது நல்லா வதங்கிடும். ஸோ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அது ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. நான் அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ரெசிபி வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் நான் அப்லோட் பண்ணுறேன். 1 minute